ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள ஒரு தரமான டியூப்ளெக்ஸ் வில்லாவை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டி ஏரியாவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 74 லட்ச ரூபா வந்து கோட் பண்ணுறாங்க. கபோர்டு ஒர்க் வந்து A to Z பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு 74 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இல்லை கபோர்டு ஒர்க் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 68 லட்ச ரூபாயிலே நம்ம பில்டிங்கை அப்படியே கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1200 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 2000 சதுரடி வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து அழகாக பிளான் பண்ணியே கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்து ராஜநிலை வந்து நமக்கு திருப்பி வச்சுருக்காங்க. இந்த வீடு திண்டுக்கல் செட்டிநாயக்கம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. ஈபி காலனிலேருந்து டைரெக்டாக வந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி ரோடு ஃபேஸிங் வந்து நமக்கு தாராளமாக கிடைக்கிதுங்க. அதே போல் இந்த வீடு முழுக்க வந்து வாஸ்து முறைப்படி ரொம்ப சூப்பராகவே கட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். வீட்டில் மொத்தம் வந்து 16 பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே கட் போஸ்ட்டு வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் 90% வந்து ஒர்க்கு முடிச்சுட்டாங்க. இன்னும் பாத்ரூம் ஒர்க்கும் சின்ன பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே வந்து நமக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க. அதே போல் வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே வந்து ஒரு ஹை கேஜில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 18க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவோட ரைட் சைடு கார்னரில் இபி ப்ரொவிஷனும், லெஃப்ட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க ரைட் சைடு கார்னர்லேயே 2 விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்கு தான். பெயிண்டிங் ஒர்க் வந்து பக்காவாக ஒரு வால் பெயிண்டிங்காக என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாகவே இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். வீட்டோட மெயின் டோரு. அதுக்கு முன்னாடி 4க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நமக்கு ஒரு சின்னதாக பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ராஜநிலை கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்மா தேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 5க்கு 7 அப்படிங்கிற சைஸில் நமக்கு அமைஞ்சிருக்கு. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் வந்து 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே போல் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து போர் வந்துடுங்க. ஏன்னா வாஸ்து முறைப்படி வந்து இவங்க வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதனால் நமக்கு ஈசானி மூலையில் வந்து நமக்கு போர்வெல் வந்து நமக்கு கிடச்சிருது. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கான அவுட்டர் டார் கேஸ்ட்டும் உள்ளேயே வந்து நமக்கு அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ண கிடையாது. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை தான் நமக்கு யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா ப்ரொவிஷன். கிச்சன் வித் டைனிங் ஹால் ஏரியா. இதோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. கிச்சன் ஏரியாவுக்கும் நமக்கு நல்லா ஸ்பேசியஸாக இடம் கிடச்சிருக்கு. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு லக்ஸரி பேட்டர்ன் டைப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் கபோர்டு ஒர்க் வந்து அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கபோர்டு ஒர்க் கூட பண்ணினாங்க அப்படின்னா நமக்கு வந்து 74 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. இதே இது கபோர்டு ஒர்க் இல்லாமல் வாங்குறீங்க அப்படின்னா 68 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டோட ஈசானி மூலையில் நமக்கு வந்து போர்வெல் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா ப்ரொவிஷன் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அக்னி மூலையில் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதுக்குள்ளேயே வந்து நமக்கு பாத்ரூமும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. இந்த 3 பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ப்ரொவிஷன் வந்து நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாகவே ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க விண்டோஸும் நமக்கு அழகாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க.
அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிவிசி டோர் வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரொம்ப ஸ்பேசியஸான பாத்ரூமும் நமக்கு கிடச்சிருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து பாத்வே அதாவது வந்து உள்ள டப்பு வந்து வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தகுந்த மணிக்க ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே ஒரு சூப்பரான கலரில் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே வந்து இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் மேலே எப்படி ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்லேயே நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து இந்த கிரானைட்டுக்கு மேட்ச் ஆகிற மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைனிங் ஒர்க் தாங்க நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்டெப்ஸு வழியாக போய் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூமை பற்றின ஃபெசிலிட்டி வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே வந்து ஒரு அழகான ஒரு டிசைனிங் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ரெயின் பெஞ்சாலும் நமக்கு தெரியும், மேலே வந்து கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து மழை வர டயத்துலலாம் பார்க்க சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பேசியஸான பெட்ரூம் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பெட்ரூம்லேயுமே வந்து என்ட்ரன்ஸ் டோர் வந்து ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான டிசைனிங்கில் தான் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ரைட் சைடு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பேசியஸான பெட்ரூம். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வந்து நம்ம இப்போயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். 3 பெட்ரூம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தடு தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணி அழகாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒவ்வொரு நூக்கன் கார்னருமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சோ அதை விட அதிகமாகவே இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இது கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20க்கு 16 அப்படிங்கிற சைஸில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாத்ரூம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த ஃபைனல் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த பாத்ரூம் மாதிரியே நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து உள்ளே வந்து நம்ம பாத்வே வச்சுக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்கோடு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுமே வந்து நமக்கு ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நமக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட்டாகவே இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு டியூப்ளெக்ஸ் டைப்பில் அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த வீடு வந்து தரமான வீடு தான். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி ஏரியா தான். பால்கனி ஏரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து தட்டோடு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஓடு பதிச்சு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் பால்கனி ஏரியா வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பால்கனி ஏரியா தான் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊஞ்சல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே போல் மேலே கொடுத்துருக்க டிசைனிங் ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங் ஒர்க் கொடுத்து சூப்பராகவே நமக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ஒவ்வொரு நூக்கர் கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்டு கொடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் ஒரு காம்பினேஷனும் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நாங்கள் லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸில் இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மொபைலுக்கே டைரெக்டாக வந்துடும். அடுத்ததாக இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட டெரஸ் ஏரியா தான். டெரஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட்டு வந்து நமக்கு எஸ்எஸ் மெட்டல் கேட்டில் வந்து அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் மேலே போகலை.
இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்ம சேனலுக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டுறோம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.